அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மயில் அவங்க ஆசைப்பட்டபடியே பாண்டியன் கிட்ட கடைக்கு வரதுக்கான பர்மிஷன் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உடனே கடையில போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போறாங்க. இவங்க கடைக்கு போற நேரத்துல கரெக்டா நம்ம மாணிக்கமும் வந்துடுறாரு. வந்து அவங்க எல்லாரும் கடையில இருக்காங்க. நம்ம மயில் போறத பார்த்த பழனி ஒரு பக்கம், என்னப்பா மயில் திடீர்னு நீ கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மயில் வந்து என்ன பண்றாங்க, இல்ல சித்தப்பா நான் இன்னில இருந்து வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே பழனி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற, வேலைக்கு வரியாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரவணனுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்ல, என்னடா சரவணா, மயில் நம்ம கடைக்கு வேலைக்கு வர விஷயம் இப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்றாங்க. உடனே சரவணும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்த மாணிக்கம் என்ன பண்ணா, நம்ம மக கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடையே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு, மயிலு வா மயிலு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கடை ரொம்ப மகாலட்சுமி கடாட்சியத்தோட காட்சி அளிக்குது, நீ வா, அங்கெல்லாம் எங்கேயும் நிக்காத, நீ வந்து கல்லாவில உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மயில வற்புறுத்தி இழுத்துட்டு வந்து கல்லாவில உட்கார வச்சுறாரு நம்ம மாணிக்கம். இதை பார்த்தா சரவணன் வந்து ரொம்பவே கடுப்பாயிராரு. கடுப்பாய் போயிட்டு நம்ம மயில முறைன்னு முறைக்கிறாரு. மயில் எதுக்காகடா கடைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்பாவால ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நடக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் நம்ம மயில் வந்து கடைக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே அப்பா இப்படி பண்றாரு, இதெல்லாம் பார்த்தா மாமா வந்து ரொம்ப டென்ஷன் தானே ஆகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து யோசிக்கிறாங்க. அப்பா இல்லப்பா, நான் வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன், இங்க உட்காந்துருந்தா நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. மயில், நீ இங்க உட்காந்தாதான் நீ பாண்டியன் குடும்பத்தோட மருமவ, அது மூத்த மருமக, கல்லால உட்காந்தாதானே மரியாதையா இருக்கும், உட்காரு, சம்மந்தி பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து உட்கார வைக்கிறாங்க. உடனே உட்கார வச்சாலும் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க நம்ம மயில். எந்திரிச்சு வந்து, அப்பா நம்ம எல்லாரும் வேலை செய்ய வந்திருக்கோம், அந்த வேலையை கரெக்டா செய்யணும்ல, நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இவங்க ஒரு பக்கமும் வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மயில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம சரவணன் உணர்ந்தாலும், இது எல்லாமே அவங்களோட டிராமா அப்படிங்கறத அவரோட மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி முறியடிக்க போறாங்க மயில் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.